எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செங்கோடு கைலாசநாதர் கோவில் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவிலுமே நம்ம அந்த 2 days ட்ரிப் ஜூன் 14th and 15th வந்து கவர் பண்ண போகிறோம். இந்த கோவில் நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இதில் இருக்க கல்வெட்டுகள் படி பார்த்தீங்கன்னா இது 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில். இது வந்து விஜயநகர அவங்க கட்டடக்கலையில் வந்து புனரமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவில். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா லிங்க வடிவத்தில் சிவன் வந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தேவாரம் பாடல் பெற்ற 270 சிவஸ்தலத்தங்களில் இவங்களும் ஒரு கோவில். இது பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற சிவஸ்தலம். இங்கே மூலவர் வந்து கைலாசநாதர், தாயார் வந்து ஏழவார் குழலம்மை, அப்புறமா வந்து இல்லைன்னா இவங்களை சுகந்த குந்தலாம்பிகை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இது திருச்செங்கோடு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 5 நிலை ராஜகோபுரம் கொண்ட கோவில். இதில் சிவன் சன்னதிக்கும் அம்மன் சன்னதிக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர் சன்னதி இருக்குது. இந்த சன்னதியில் இருக்க ஒரு தூணில் பார்த்தீங்கன்னா பள்ளி கொண்ட ஆதிகேஸ்வர பெருமாள் திருவுருவம் அமைக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப விசேஷமாக இங்கே வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. மூலவர் கைலாசநாதர் சன்னதிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நந்தி திருவுருவம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நந்தி கூபம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிணற்றுக்கு செல்லக்கூடிய ஒரு வழி அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் இருக்க மூலவர் கைலாசநாதர் மீது திருஞான சம்பந்தர் வந்து திருக்கோடி மாடக் செங்குன்றனார் பதிகம் மற்றும் நீலகண்ட பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுகள் வந்து பாடியிருக்காங்க. இந்த கோவில் ரொம்ப சிறப்புமிக்க கோவில், ரொம்ப பழமையான கோவிலும் கூட. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா சிவன் கோயிலையும் இருக்க மாதிரி இங்கே அந்த நாயன்மார்கள் அவர்களோட சிலைகள் மற்றும் நவகிரகம் இதெல்லாமே இந்த கோவிலில் அமைய பெற்றிருக்கு. ரொம்ப சிறப்புமிக்க கோயிலை அனைவரும் கண்டு தரிசனம் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம்.